எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில நம்ம பார்த்தோம், ஆடு, மாடு மேய்க்கிறவங்கள வந்து மலைகள்ல வந்து மேய்க்கிறவங்கள வந்து அவங்களலாம் வந்து "நீங்க மேய்க்கக்கூடாது. நீங்க இறங்கி வாங்க வந்து ஆஃபீஸ்ல சைன் போடுங்க" அப்படின்ட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்கள அடிச்சு வண்டியில ஏத்துனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க கிட்ட வந்து ஆடு, மாடுகள் வந்து மாநாடு போட்டத பத்தி சீமான் அவர்கள் போட்டார் இல்லையா? அத பத்தி கேட்குறாங்க. "மேய்ச்சல் எங்கள் உரிமை" அப்படின்னு ங்கிற ஆடு, மாடுகளின் மாநாடு நடத்தினாரு. அத பத்தி அவங்கள்ட்ட கேட்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. எங்களுக்கு போன உயிர் திரும்பி வந்த மாரி இருக்கு. இந்த மாநாடு உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷத்த குடுக்குது. எங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைய வந்து கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கைய ஏற்படுத்தியிருக்கு. அ உண்மையிலேயே இது ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம். ஆடு, மாடுகளுக்கு ஒரு முன்னுரிமை குடுத்து நடத்துகிற ஒரு மாநாடா இருந்துச்சு. அப்படின்ட்டு அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியா பேசுனாங்க. உண்ம அதுதாங்க. பாருங்க, குரலற்ற மனிதர்களின் குரலாக இன்னைக்கு சீமான் தான் நிக்கிறாரு. எல்லாரும் வந்து தேர்தல் நேரத்தில எல்லாரும் வாக்கு சேகரிக்க எல்லாரும் ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா சீமான் மட்டும் தான் உள்ள பிரச்சனைகளுக்காக ஊர் ஊரா போறாரு. உண்மையிலேயே இந்த முறை வந்து தயவுசெய்து பேச்சோட ஒரு வீடியோவ பார்த்தோம் போனோம்னு இல்லாம தயவுசெய்து அவர வந்து வாக்களித்து ஒரு மாபெரும் வெற்றிய குடுத்து, இந்த தமிழுக்கும், தமிழ் சமுதாயத்தையும் உயர்த்தவும், நம்ம குரலற்ற மனிதரோட குரலாக இருக்கிறதுக்கு தயவுசெய்து அண்ணன் சீமானுக்கு வாக்குகள செலுத்தி வெற்றி பெற வைங்க. தயவு செய்து.